யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசாவின் பிரதிநிதிகளை அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர்கள் பேசியதை நீக்குகிறோம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த தினம் இன்று. பரமகுரு நித்யானந்தா பலருக்கு தெரிந்த ஒரு முகம். கதவை திற காற்று வரட்டும்னு பலரின் மனதை திறந்து குடியேறினவர் நித்யானந்தா. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், பண மோசடின்னு இடியாப்ப சிக்கலுக்குள்ள சிக்கி கடைசியில் இந்தியா விட்டே ஓடி போனார். இப்போ அவர் உண்மையிலேயே எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா திடீர்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசான்னு ஒரு நாட்டையே உருவாக்கிட்டேன்னு அறிவிச்சார். அந்த நாட்டுக்கு யார் வேணா வந்து குடியேறலான்னு அழைப்பு விடுத்தார். அப்படி ஒரு நாடு உண்மையிலே இருக்கான்னு யாருக்குமே தெரியாத சூழல்ல 2023 வருஷம் பிப்ரவரி மாதம் 22, 24 நாட்கள்ல ஐக்கிய நாடுகள் சபை பெண்களுடைய உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் நடத்த மாநாடுகள்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசாவின் பிரதிநிதிகளாக கலந்துகிட்டாங்க ஒரு சில பேர். காவி உடையோட ருத்ராட்ச மாலைகளோட கைலாசாவின் பிரதிநிதிகளாக கலந்து கொண்ட அவங்க கடைசியா கைலாசாவின் தலைவர் நித்யானந்தாவை பாதுகாக்கணும், ஏன்னா இந்தியா அவரை அழிக்க நினைக்குது, இது கைலாசாவின் இறையாண்மையை கேள்விக்குறியாக்குதுன்னு பகிரங்கமா பிரகடனப்படுத்தினாங்க. இந்த போட்டோஸ், இந்த வீடியோஸ் எல்லாமே பயங்கரமா வைரல் ஆச்சு. கனவு தேசமான கைலாசா எப்படி ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள வந்துச்சுன்னு ஏகப்பட்ட பேர் கேள்விகளை எழுப்புனாங்க, விமர்சனங்களை வச்சாங்க. அது பயங்கரமாக வைரலானதுக்கு அப்புறம் மார்ச் 2 ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த மாநாடுங்கிறது பொதுமக்களும் என்ஜிஓக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாடுல ஒரு என்ஜிஓவாக தான் அவங்க கலந்துக்கிட்டாங்க. எந்த நாட்டையும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசினதுக்காக அவங்க பேசின அத்தனையையும் குறிப்புகள்ல இருந்து நீக்கிறதாகவும் சொன்னாங்க ஐக்கிய நாடுகள் சபை. கைலாசாங்கிற கற்பனை நாட்டை உருவாக்குனதோட மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் சபையே அந்த நாட்டை பத்தி பேசக்கூடிய ஒரு சூழலை நித்யானந்தா உருவாக்கிய தினம் இன்று.